அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது. His grace is everlasting and everlasting. எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? Pastor Larvin, his hand is always there in this ministry, வனாந்தரம். கர்த்தருடைய கரங்கள் இந்த இடத்தின் மீது இந்த வனாந்தரத்துல இருக்கிறது. Because it was started by his father, late Reverend N. Joseph in February 1987. எதுக்கு சொன்னால் அவருடைய தகப்பனால சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம், சபையாக ஆராதிப்போம், சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம், சபையாக ஆராதிப்போம், சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஆராதிப்போம். ஓ ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம், 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 நன்மை செய்தவரை ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். செங்கடலை பிளந்தவரை ஆராதிப்போம், சேனைகளின் கர்த்தரை நாம் ஆராதிப்போம், செங்கடலை பிளந்தவரை ஆராதிப்போம், சேனைகளின் கர்த்தரை நாம் ஆராதிப்போம், சாத்தானை ஜெயித்தவரை ஆராதிப்போம், சாவை வென்ற நல்லவரை ஆராதிப்போம், சாத்தானை ஜெயித்தவரை ஆராதிப்போம், சாவை வென்ற நல்லவரை ஆராதிப்போம், 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 ஆராதிப்போம். இந்த ஊருடைய பஞ்சாயத்து செயலாளர் இருக்கிற 30 வருஷத்துக்கு முன்னால இந்த சிவபாதை சிறு ஒரு கூடாரமா இருந்தது. அப்போ இந்த மைனிங் இருக்கிறவெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் இட்ஸ் போட்டான். அப்ப நாங்கெல்லாம் போனோம், எங்களுக்கெல்லாம் ஆறுதல் நேரத்துக்கு ஒரே ஒரு இடம் அந்த சிவபாதை தான். இது ஏன்டா இடிக்கிறேன்னு கேட்டதுக்காக அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி மறைந்த அண்ணன் ஜோசப் அவர்களும் எங்களிடம் வந்து அன்னைக்கு நாங்கள் லெட்டர் எல்லாம் கொடுத்து அப்புறமா இந்த சிவபாதை ஒரு வழியா நடந்து வந்திருக்குது. இது தொடர்ந்தே நடக்கும். யார் இருந்தாலும் இல்ல கட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இது வந்து நடந்து கொண்டிருக்கும். நான் ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம், ஏன்னா கிறிஸ்துவ பத்தி நான் கொஞ்சம் பேசினேன், பியூர் இந்து. ஆனா கிறிஸ்துவ பத்தி 2 நிமிஷம் டைம் கொடுங்க, பேசிடுறேன். நீங்க ஆதரவு கொடுத்தா 2 நிமிஷம், 2 நிமிஷம். ஒரு அமெரிக்காவில் நடந்த உண்மை நிகழ்ச்சி. ஜீசஸ் இருக்கிறார், எப்படி இருக்கிறார் எல்லாம் கேட்கிறாரு. ஜீசஸ் எப்படி இருக்கிறாருன்னு. ஒரு பெரிய புற்றுநோய், அவர் வந்து ஒரு டாக்டருக்கு இந்த வழி நடத்துறது யாரு, எனக்கு இந்த சிலுவையில் வந்து எனக்கு சுகம் பண்ணவே, எப்படி நான் அந்த பரிசை வாங்கி தரணுமே, நான் கஷ்டப்பட்டு இந்த புற்றுநோய் கண்டுபிடிச்சு வெளியின் போறாரு. போற வழியில ஏர்போர்ட் போறதும் இன்னும் மழை ஜாஸ்தி. அவர் கார் எதுனா கிடைக்குமா, நான் அந்த பிளைட் கூட நின்று போச்சுன்னு ஒரு கார் கொடுக்குறாங்க. அந்த கார்ல ஏறி அவர் போறாரு. போற வழியில வெறும் இருட்டு, மழை, காத்து. அந்த இடத்துல அந்த டிரைவர் சொல்றாரு, இனிமேல் ஒரு அடி கூட போக முடியாது, ஏர்போர்ட் கூட போக முடியாது நம்ம, அதனால தயவு செய்து இங்க எங்கன்னா வழுக்கு எங்கன்னா பாரு. அந்த இடத்துல நிற்கும் போது ஒரு வெளிச்சம் அந்த டிரைவர் சொல்றாரு அந்த கிட்ட, சார் அந்த ஒரு வெளிச்சம் அங்க போய் நிறுத்துறாரு. அந்த போய் நிறுத்தின அங்க ஜீசஸ் உடைய சிலை மாதிரி ஒரு தெரிந்தவருக்கு அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து கொஞ்சம் தங்கறதுக்கு இடம் கொடுமான்னு கேக்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுக்குது, ஜபம் பண்ணினே வந்தவரை வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு காப்பி டீ எல்லாம் கொடுத்தாங்க. மழை பெஞ்சு நிற்குது. இந்த அம்மா உள்ள போயிட்டுங்க, வரவே இல்லை. ஏன் வரல இந்த அம்மான்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா ஒரு சின்ன பையன், அவங்களுடைய பையன் புற்றுநோயால் அவசரப்பட்டு படுத்துக்கிறான். அப்ப இவர் கேட்கிறாரு அந்த டாக்டர், யாருமா இவருன்னு. என் பிள்ளையா 5 வருஷமா புற்றுநோயில் இருக்கிறாரு, உடலெல்லாம் வெஞ்சிச்சு, பார்க்காத டாக்டரே இல்லை, எந்த டாக்டர் பார்த்தாலும் யாருமே சரியான மருத்துவ பரிசோதனை செய்யல. அப்பதான் அவர் சொன்னாரா, எனக்கு பிளைட் நின்னது காரணமோ, இந்த கார் டிரைவர் வந்து மூட்டா நின்றது காரணம் ஜீசஸ் இயேசு உடனே வந்தா, அவருடைய ஆச்சரியத்தான் நான் இங்க வந்து நின்னுட்டு உடனே போய் அந்த குழந்தையை அழைத்து நீ உடைய சொந்த காசு கொடுத்து அவர் அந்த பரிசு கூட எனக்கு வேணா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வழியை காமிச்சாருன்னு
அந்த பையனை தின்னு ஒரு சொந்த காசு எடுத்துன்னு போயிட்டு அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணி 6 மாசம் இந்த புற்றுநோயால் குணமாக்கியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று உண்மை சம்பவத்தை நான் படித்ததை உங்களிடம் சொல்கிறேன் என்று கூறி வரவேற்குரிய எங்களுடைய மக்கள் தலைவர் ஆனுவல் தேங்க்ஸ்கிவிங் ஃபெஸ்டிவல் 2025க்கு இங்கேருக்கு வந்து அந்த கடவுள் ஏசப்பாவை பற்றி நம்ம பாஸ்டர் லூயிஸ் பால்கரன் சார், அப்படியே ஃபவுண்டர் ஜோசப் சார், இன்னொரு பாஸ்டர் என்னுடைய பெரியவங்க சொன்ன லாரன் ஜோசப் சார், அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். நான் இப்போ நம்ம லூயிஸ் சார் பேசுறப்ப நான் பார்த்தேன், கேஜ் ஆஃப் தங்கவனுக்கு வியாதி இல்லாத இருக்கிற ஒரு தங்கவன் பண்றவர் நம்ம கடவுள் ஏசப்பான்ட்டு சொன்னாரு. கேஜ் ஆஃப் தங்கவன்ல ஏழப்பட்ட பசங்க இருக்கக்கூடாது என்று ஜீசஸ் இங்க வராரு என்று சொல்றாரு. இங்க வராரு எனக்கு தெரியல, ஆனா என்னோட லைஃப்ல அவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். சார் நான் எப்பவுமே டைரக்டா பார்த்தது இல்லை, ஒரு 2-3 வாட்டி 2 வீடியோஸ் பார்த்துருக்கேன் சார். உங்களுக்கு அதுல பேசுறப்போ ஒரு தாய்மாரவை வந்துட்டு சார் கிட்ட வராது, மோஸ்ட்லி சார்க்கார ஞாபகம் தெரியல, வந்துட்டு எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, அந்த பசிய தீக்கணும், நான் வேலைக்கு போனோம், அந்த வேலை எங்கேயும் கிடைக்கல, நான் என்ன பண்றதுன்ட்டு சார் கிட்ட வர. அப்ப சார் சொல்றாரு, நீ எங்க போற தேவையில்லை, நீ எங்க நின்று இருக்கிற அங்க ஏசப்ப ஜப்ப பண்ணு, உனக்கு அங்கே வரான்னு சொன்னாரு. அது மிராக்கலா என்னன்னு தெரியல. இந்த இருந்து அந்த அம்மா அந்த விழா பார்த்து அந்த அம்மா போறப்பவே ஒரு ஆள் வந்துட்டு நம்ம மைனிங்ஸ் ஏரியால, அது மைனிங்ஸ் கூட இல்ல தூரம் இல்லை, இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல அவங்க போய் வேலைக்கு வச்சுக்கோங்க சார். தட் இஸ் த மிராக்கல் ஆஃப் யுவர் ப்ரேயர் அண்ட் சார். இன்னொரு மிராக்கல் சொல்லலாம்னா, உங்க மோகன் கிருஷ்ணா வந்துட்டு ஒரு பியூர் பர்சன், பியூர் ஃபேமிலியில பேர்ன் ஆனவன். நானும் சில பேர் நம்ம பாஸ்டர்ஸ் மாதிரி பிறகு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஸ்பீச்சஸ் கேட்கணும், மோட்டிவேட் ஆகணும், கடவுள் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஜீசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டு நான் பார்த்தேன். இப்பதான் இது நான் மிராக்கல் சார். இப்பதான் நான் வர்றப்ப கரண் பூஜன் என்னோட ஃப்ரெண்டு கிடைச்சாரு. இந்த இருக்கிறவங்க எல்லாம் தெரியும், மீட் பண்ணிட்டு நான் ஜோசப் சார் கூட மீட் பண்ணி வச்சேன். சார் முதல் ஆள் இவர்தான் கேஜப் தங்கவேல் கூட்டணும் இருந்தது, பட் இப்போ இல்லைன்ட்டு சொன்னேன். பாருங்க அந்த கோயின்சிடென்ட் எப்படி இருக்குதுன்னா, அவங்க அங்க மீட் ஆனாலே அவர்தான் புஜன் சொன்னாரு, சார் எப்பவே ஒரு வாட்டி உங்களுக்கு நம்ம பாஸ்டர் சார் மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும், அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏசப்பா பத்தி உங்களுக்கு ஆயிரத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னான்ட்டு நான் பார்த்து அவர் தான் கிடைச்சாருங்க. ஸோ திஸ் இஸ் த மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ் என்று நான் சொல்றேன். நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறது என்னதான், கேஜ் ஆஃப் நல்லதாகணும், கேஜ் ஆஃப் தங்கவேல இருக்கிற ஒரு பசின்றது போகணும், கேஜ் ஆஃப் தங்கவேல இருக்கிற ஒரு ஏழான்றது ஒரு பதம் போகணுன்ட்டு நான் வேண்டுகிறேன். அந்த ஜீசஸ் எனக்கு இல்லை, இங்க இருக்கிறவனுக்கு இல்லை, என்டையர் நம்ம கேஜ் ஆஃப் தங்கவேல் என்டையர் எழுதுறதுக்கு நல்ல பாட்டுக்கு ஒரு கடவுள் அந்த ஜீசஸ் நம்பியிருக்கிறேன். இங்கோருக்கு கூப்பிட்டு அந்த ஏசப்ப ஜெட்டுக்கிறதுக்கு, அந்த ஏசப்ப பத்தி பத்து வார்த்தை நம்ம தெரிஞ்சதுக்கு இங்க இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் வணக்கம், நன்றி. செங்கடலை பிளந்தவரை ஆராதிப்போம், சேனைகளின் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். செங்கடலை பிளந்தவரை ஆராதிப்போம், சேனைகளின் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். சாத்தானை ஜெயித்தவரை ஆராதிப்போம், சாவை வென்ற நல்லவரை ஆராதிப்போம். சாத்தானை ஜெயித்தவரை ஆராதிப்போம், சாவை வென்ற நல்லவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், 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 நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதி கையை கட்டி சொல்லுவோம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். சொல்லுவோம், ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். Come on, yeah.